ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்கப்போ வந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா பிரியாவும் கார்த்திக் வந்து சேரவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுதாங்க வந்து உண்மை. ஏன்னா வந்து பிரியாவை வந்து ரெடி பண்ணதே வந்து நம்முடைய கௌதம் சாருங்க. கார்த்திக் வந்து குடிச்சிக்கிட்டும் அங்கங்கே விழுந்துக்கிட்டும் இந்த அஞ்சலியை வந்து நினச்சிக்கிட்டு வந்து விஷம் குடிக்கிற அளவுக்கு வந்து போயிட்டு இருந்தாலும் வந்து எப்படியாவது அந்த அஞ்சலியை வந்து மறக்கணும் கார்த்தி அப்படின்றதுக்காக வந்து நான் போட்ட பிளானு தான். நான் தான் வந்து பிரியாவை வந்து ஏற்பாடு பண்ணி கார்த்தியை வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து நடிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்ற உண்மையை வந்து இலக்கிய கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக என்கிட்ட கூட வந்து இதை சொல்லாது வந்து மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக வந்து ஜானகி கிட்ட சொல்லியிருப்பேன். நீ வேறு ஆல்ரெடி வந்து உன்னுடைய மாமா பொண்ணோட வாழ்க்கை வந்து போயிடுச்சுன்னு வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்லலை. இப்போ சொல்லிட்டல, நீ வந்து எதுக்கு வந்து கவலைப்படாத. கார்த்தியும் பிரியாவும் வந்து ஒரு காலத்துலேயும் வந்து சேர மாட்டாங்க. இந்த அஞ்சலியை வந்து திருத்தறதுக்கு மட்டும்தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகிக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய இலக்கிய கௌதம் மேலே வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு நீங்கள்லாம் ஒரு ஆளுங்களை உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. இலக்கிய உன் கையில் தானே ஒப்படைச்ச மகனோட கல்யாணத்தை கடைசியில் வந்து அந்த விரோதியான அந்த அஞ்சலியை வந்து திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து சரமாரியை வந்து கேள்வி எழுப்புறாங்க. இல்லைத்தா, ஒரு பொண்ணு இப்போ வந்து பிறந்த வீடும் இல்லை பூந்து வீடும் இல்லை, அது வந்து போயிடுச்சேன்னா இப்போ வந்து கார்த்தி வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா அவன் நடுத்தெருவில் தான் நிற்கணும். அவளுடைய இப்போ ஒரு பொண்ணு அவள் தாலியை வந்து பறிக்கக்கூடாதுன்றதை எப்படி பண்ணோம் அப்படின்றவர் நம்ம கௌதமி இலக்கியம் வந்து சொன்னது நம்முடைய ஜானகி வந்து இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணதுக்கு அவள் வந்து எப்படி இருந்தால் எனக்கு என் மக வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்றாங்க. நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறதுக்காக வந்து பிரியான்ற பொண்ணை வந்து கௌதம் ஏற்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து போலியாக தான் வந்து நடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி வந்து லவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பிரியா வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்மளுடைய கார்த்தியோட லவ்வில் வந்து விழுந்துட்டாங்க. இது வந்து நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கு வந்து தெரிய போகிறதில்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வெளியே போகிறதும் ரிங்கு கொடுக்குறதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பழகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கௌதம் தெரிய வந்தால் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணது வந்து தப்போ அப்படின்ற மாதிரி யோசிக்கணுங்க. ஏன்னா வந்து கார்த்திகோட லைஃப்பில் வந்து இப்போ தான் வந்து அந்த பிரியா வந்து நல்லா வந்து போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் வந்து ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து கார்த்தியோட லைஃப் வந்து கொலாப்ஸ் பண்ணுற வழியில் இந்த கௌதம் மூலமாக வந்து ஏற்படுத்தியிருக்காருங்க. யாரெல்லாம் வந்து நம்மளுடைய கார்த்தியும் பிரியா வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய கௌதம் இலக்கியா வந்து அந்த அஞ்சலியை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறவே வந்து கூடாது அப்படின்னு மட்டும் நினைச்சிங்கன்னா நம்முடைய ஜானகி பக்கம் சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.